இன்றைக்கி நம்ம ஹார்லி ஷோரூம் நாகர்கோவிலில் நிற்கிறோம். ஒரு ஷோரூம் விசிட் பண்ண தான் இந்த ஷோரூமுக்கு வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வண்டியோட சின்ன ஸ்பெக், ஹோண்டாவோட ப்ரைஸ், அப்புறம் டவுன் பேமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஹோண்டா ஸ்கூட்டியிலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோண்டா டியோ ரப்சோல் எடிஷன்லேருந்து பார்ப்போம். ஹோண்டா டியோட இன்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது 110cc இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7.76 பிஎஸ்பி பவர், அப்புறம் 9 டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது. 5.3 லிட்டர் இன்ஜின் டேங்க் ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் கிட்டத்தட்ட 50 km/லிட்டர் கிடைக்கும். ஓவராலாக வண்டியோட வெயிட் வந்து 107 கிலோகிராம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 3 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்டு, டியூலக்ஸ், ரப்சோல். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 83,837 தான். 9,000 டவுன் பேமெண்ட் அடைச்சால வண்டி நம்ம எடுக்கலாம். அப்புறம் வந்து டியூலக்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 87,590, கிட்டத்தட்ட 10,500 டவுன் பேமெண்ட் அடைச்சால எடுத்துடலாம். ரப்சோல் வந்து ஸ்பெஷல் எடிஷன். இதோட ரேட் வந்து 90,353, 13,000 தான் டவுன் பேமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவா 6Gயோட டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஹோண்டா டியோவில் யூஸ் பண்ணியிருக்க சேம் என்ஜின் தான் ஆக்டிவா 6Gயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 110cc என்ஜின், 7.79 பிஹெச்பி பவரும் 8.79 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியில் 5.3 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் கிட்டத்தட்ட 55 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. வண்டியோட ஓவரால் வெயிட் வந்து 107 கிலோகிராம். வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 2 வேரியன்ட் ஆக்டிவா 6Gயில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் அப்புறம் டியூலக்ஸ். ஸ்டாண்டர்டோட ப்ரைஸ் வந்து 86,108 தான். 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணாலே வண்டி எடுத்துக்கலாம். டியூலக்ஸோட ப்ரைஸ் வந்து 88,037, 11,000 டவுன் பேமெண்ட் பண்ணாலே வண்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவா 125ஓட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். ஆக்டிவா 125ல் 124cc இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 8.29 பிஹெச்பி பவர், அப்புறம் 10.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்ஜின். 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. மைலேஜ் கிட்டத்தட்ட 55 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. 111 கிலோகிராம் ஓவரால் வண்டியோட வெயிட் இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 வேரியண்ட்டில் ஆக்டிவா 125 அவைலபிளாக இருக்குது. ட்ரம் ப்ளஸ் அலோய், டிஸ்க்கு. ட்ரம் பிரேக்கோட ப்ரைஸ் வந்து 91,279. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 12,900. ட்ரம் ப்ளஸ் அலோயோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 95,331. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 13,900. அலோய் ப்ளஸ் டிஸ்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 99,202. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 14,680. நெக்ஸ்ட் நம்ம கிராசியோட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். ஆக்டிவா 125ல் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் இன்ஜின் தான் இந்த ஹோண்டா கிராசியரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 124cc என்ஜின், 8.2 பிஹெச்பி பவர், அப்புறம் 10.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5.3 லிட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் கிட்டத்தட்ட 54 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. 108 கிலோகிராம் தான் வண்டியோட ஓவரால் வெயிட். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது கிராசியா 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ட்ரம், டிஸ்க், ஸ்போர்ட்ஸ் எடிஷன். ட்ரம் பிரேக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 94,996 தான். இதோட டவுன் பேமெண்ட் வந்து 13,900. டிஸ்க் பிரேக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 1,03,089. இதோட டவுன் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 15,000 தான். ஸ்போர்ட்ஸ் எடிஷனோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 1,04,193. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 15,499. இவ்வளோ தான் ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்க வெஹிக்கிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பைக் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்க வெஹிக்கிள்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி பைக் செக்மெண்ட் நம்ம ஹோண்டா CD 110லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோண்டா CD 110ஓட இன்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது 109cc என்ஜின், 8.79 பிஹெச்பி பவர், அப்புறம் 9.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9.1 லிட்டர் டேங்க் வருது. மைலேஜ் கிட்டத்தட்ட 65 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. 112 கிலோகிராம் தான் வண்டியோட ஓவரால் வெயிட். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் அப்புறம் டியூலக்ஸ். என்கிட்ட டியூலக்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. 83,329 தான் டியூலக்ஸோட ஆன்ரோடு ப்ரைஸ். 8,000 தான் இதோட டவுன் பேமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா லிவோவோட ஸ்பெக்கை பார்த்து பார்ப்போம். CD 110ல் யூஸ் பண்ண சேம் இன்ஜின் தான் ஹோண்டா லிவோவில் யூஸ் பண்ணுறாங்க. 109cc என்ஜின், 8.79 பிஹெச்பி பவர், அப்புறம் 9.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 லிட்டர் டேங்க் வருது. 70 km/லிட்டர் தான் கிளைம் பண்ணுற மைலேஜ். கிட்டத்தட்ட 115 கிலோகிராம் வெயிட் ஓவராலாக வண்டிக்கு வருது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்க் அப்புறம் ட்ரம் வேரியண்ட்டாக
ட்ரம் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 89,158. டவுன் பேமெண்ட் வந்து 10,900. டிஸ்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 93,798. 11,900 தான் இதோட டவுன் பேமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா ஷைனோட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். 124 cc என்ஜின், 10.74 bhp பவர், அப்புறம் 11 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10.5 லிட்டர் டேங்க் வருது. வண்டியோட கிளைம் பண்ணுற மைலேஜ் 60 km/லிட்டர். வண்டிக்கு ஓவராலாக 115 kg வெயிட் வருது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்க் அப்புறம் ட்ரம்மோட ப்ரைஸ் வந்து 90,269. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 12,800. டிஸ்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 95,569. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 13,900. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா SP125 ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். 125 cc என்ஜின், 10.8 bhp பவர், அப்புறம் 10.9 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 லிட்டரோட டேங்க் இதில் வருது. மைலேஜ் கிட்டத்தட்ட 65 km/லிட்டர் தான். வண்டியோட ஓவரால் வெயிட் வந்து 115 kg. SP125 ஆன் ரோட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ட்ரம் அப்புறம் டிஸ்க். ட்ரம்மோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 95,969 தான். இதோட டவுன் பேமெண்ட் வந்து 15,000 தான். டிஸ்க் பிரேக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,70,716. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 17,000. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா யூனிகார்னோட டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஹோண்டா யூனிகார்னில் 162.7 cc என்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 12.9 bhp பவர், அப்புறம் 14 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் இதில் வருது. 13 லிட்டரோட டேங்க் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. மைலேஜ் கிட்டத்தட்ட 60 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. வண்டியோட ஓவரால் வெயிட் 140 kg. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது சிங்கிள் வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சேனல் ABS. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,20,883. டவுன் பேமெண்ட் வந்து 20,900. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளேடோட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். எக்ஸ்பிளேடோட என்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது 162 cc என்ஜின், 13.0 bhp பவர், அப்புறம் 14.7 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 12 லிட்டரோட டேங்க் இதில் வருது. மைலேஜ் கிட்டத்தட்ட 50 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. 144 kg தான் வண்டியோட ஓவரால் வெயிட். எக்ஸ்பிளேடோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் டிஸ்க் அப்புறம் டியூவல் டிஸ்க். சிங்கிள் டிஸ்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,30,456 தான். 13,000 தான் இதோட டவுன் பேமெண்ட். டியூவல் டிஸ்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,35,309. 32,000 தான் இதோட ஆன் ரோட் டவுன் பேமெண்ட். லாஸ்ட்டாக நம்ம ஹானர் 2.0 ஸ்பெக் பற்றி பார்ப்போம். 2.0 சொன்னதுனால நிறைய பேர் இது 200 cc என்ஜின் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இது 180 செக்மெண்ட் என்ஜின் தான். கரெக்டாக சொன்னால் 184 cc என்ஜின். ஹானர் 2.0 என்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது 184 cc என்ஜின், 17.26 bhp பவர், அப்புறம் 16.1 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 லிட்டர் டேங்க் 12 லிட்டர்ஸோட டேங்க் கெப்பாசிட்டியில் இருக்குது. மைலேஜ் கிட்டத்தட்ட 57 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. 142 kg தான் வண்டியோட ஓவரால் வெயிட். ஹார்னர் 2.0 இப்போ 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நார்மல் அப்புறம் ரெப்சோல் எடிஷன். நார்மலோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,57,000. டவுன் பேமெண்ட் வந்து 35,000. ரெப்சோல் எடிஷனோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,59,215. இதோட டவுன் பேமெண்ட் வந்து 37,000. ஆன் ரோட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகலாம். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ப்ரைஸ். டவுன் பேமெண்ட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட்ஸ் கண்டிப்பாகவே சேனலில் அப்லோட் செய்யப்படும்.